ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கஸ்டமரோட பழைய பீச் செயினை வந்து புதுசாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்படி மாற்ற போகிறோம். செயின் கொஞ்சம் பழசுன்றதுனால அதோட பேக் ஹூக் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பெண்டண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பெண்டண்ட்டுக்கு வந்து சரியான ஹேங்கிங் பண்ணுன்றதுக்காக நான் வந்துட்டு 3mm டார்க் ப்ளூ கிறிஸ்டல் பீட்ஸும் கோல்டு கலர் போலோன்னு யூஸ் பண்ணி ஹேங்கிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பழைய ஜுவல்லரிஸ் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த செயினை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஃபுல் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஜம்பிங் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங்கை வந்து பெண்டண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஜம்பிங்க்கும் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இது பெண்டண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பெண்டண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் ஜம்பிங் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஹேங்கிங் போலனோட திக்னஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதனால் ஜம்பிங்கை விட்டு ஈஸியாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹேங்கிங் போட்டதுக்கப்புறம் இந்த செயினோட லுக்கே மாறிடுச்சு, நல்லாயிருக்கு. அடுத்து இப்போ ஸ்கை ப்ளூக்கு போகலாம். ஸ்கை ப்ளூக்கு வந்து சரியான கிறிஸ்டல் பீட்ஸ் கிடைக்காததுனால நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மேட்சாக போகிறத விட கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது அது லுக்கே வேறு மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதையும் அதில் பெண்டண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஈச் 3 எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெண்டண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்க மாதிரி, ஏன்னா அந்த பெண்டண்ட்டில் இருக்கிற ஹேங்கிங்கோட ஹோல் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சூப்பராக தெரியுது. இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண உடனே லுக்கே மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஜுவல்லரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.